ரஜினிகாந்த் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆயிருக்காரு. அது தொடர்பாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரஜினிகாந்த் அவர்களுக்கு நெருங்கியவங்க வந்து சொன்ன சில தகவல்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து நான் வந்து பார்த்தேன். அது வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தான் அவங்க கிட்ட சொன்னார் அப்படிங்கிற மாதிரியான தகவல். அதான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். நேற்று பார்த்துருப்பீங்க, திடீர்னு மிட் நைட்டு ஒரு 12 மணிக்கிட்ட வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. நியூஸ் வந்தோன்னே எப்பவுமே இந்த மாதிரி நியூஸ் வந்துச்சுன்னா மீடியாவுக்கு வந்து ஒரு தின்பண்டம் கிடைச்ச மாதிரி சரி அவங்க இஷ்டத்துக்கு வந்து போடுவாங்க. நிறைய ஹெட்லைன்ஸ் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் கார்த்திகை செல்வன் நினைக்கிறேன், ஸோ அவர் கூட வந்து கிளாரிஃபை பண்ணார். எமர்ஜென்சி கிடையாது, திடீர்னு நடந்த ஒரு இது கிடையாது, இது ஆல்ரெடி பிளான் பண்ணது தான். ஸோ நீங்கள் யாரும் வந்து பயப்பட வேண்டாம், அவர் நல்லா இருக்கிறாரு, அவர் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இது ஆல்ரெடி பிளான் பண்ண ஒரு சிகிச்சையோ ஒரு விஷயத்துக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அது தொடர்ந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு காலையில் வந்து ஒரு ரஜினி ரசிகர் வந்து இணையதளத்தில் போட்டதை நான் பார்த்தேன். அவர் வந்து சொல்லும்போது என்ன சொன்னார்னா, ரஜினிகாந்த் அவர்களுக்கு நெருக்கமானவங்க கிட்ட ரஜினி சார் பேசினதான் வந்து எனக்கு கிடைச்ச தகவல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் போட்டிருந்தார். இது வந்து தொடர்ச்சியாக ஏற்படுற விஷயமோ இல்லை வந்து ஒரு திடீர்னு ஏற்பட்ட விஷயமோ கிடையாது. சமீபத்தில் ஒன்று நடந்திருக்கு. அதற்காக ஆல்ரெடி வந்து ஹாஸ்பிட்டலில் பிளான் பண்ணி சில டெஸ்ட்லாம் ஏற்கொண்டு இப்போ வந்து கரெக்டாக இருக்கும், இந்த டைமில் நம்ம வந்து இது அடுத்த ஸ்டெப் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபிக்ஸ் ஆகி இப்போ நடக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ இதை நீங்கள் வந்து திடீர் உடல்நலக்குறைவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், பழைய பிரச்சனைனால வந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இது வந்து ஒரு திடீர்னு வர ஒரு விஷயந்தான். அது ஆல்ரெடி ரஜினி சார் அவர்கள்லாம் கவனித்து எல்லா மெடிக்கல் ப்ரொசீஜரும் மேற்கொண்டு இப்போ வந்து அதுக்கான சிகிச்சை எடுக்கிறதுக்காக ஆல்ரெடி பிளான் பண்ணி மருத்துவமனையிலே எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்காமா, ஒரு விஐபி வந்து வரப்போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் முன்னாடியே தெரிஞ்சு அதற்கான ஏற்பாடு எல்லாம் நடந்து தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல். இது வந்து அறுவை சிகிச்சையா இல்லை என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டும் சில கேள்விகள் இருக்கு. இப்போ வந்து ஒரு தந்தி டிவி போட்டுறது என்ன அப்படின்னா, நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து ஆஞ்சியோகிராமை விட அதிநவீன ஒரு அறுவை சிகிச்சையை வந்து செய்ய ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்காங்க. இது வந்து உண்மையா பொய்யாங்கிறதெல்லாம் வந்து இவங்க தகவல்னு சொல்லி தான் போட்டிருக்காங்களே தவிர ஆமாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ அது நமக்கு எப்போ தெரியும்னா, நம்ம அப்போலோ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க 10 மணிக்கோ 11 மணிக்கோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அவங்கக்கிட்ட. அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அப்போ தான் நமக்கு வந்து தெரியுமே தவிர அது வரைக்கும் நமக்கு உண்மையாக தெரியாது. ஸோ இது ஆப்ரேஷனா இல்லை வேறு ஏதாவது ப்ரொசீஜரா அப்படிங்கிறது நம்ம இதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இப்போ வரைக்கும் தலைவர் அஃபிஷியலாக சொன்ன மாதிரி நமக்கு கிடைச்ச தகவலுங்கிறது இது ஆல்ரெடி பிளான் பண்ண ஒரு விஷயம். சரிங்களா, நல்லா இருக்காரு அப்படிங்கிறது 2 விஷயம், அதை நம்ம மைண்டில் எடுத்துக்கணும். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் என்னங்கிறத. உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.